மனிதன் செத்துப்போன சுடுகாடு கெட்டுப்போன சிறைச்சாலை. என்னுடைய ஸ்லோகனை அதான் இந்த கடைசி என்னுடைய ரிட்டையர்மெண்ட் இதில் ப்ரெஸ் ரிப்போர்ட்லேயே பெருசாக போட்டாங்க. இது பேரண்ட்ஸ், அக்கா, தங்கச்சி, அண்ணன் எல்லாம் போயிடுவோம். நண்பர்கள் ஏதோ இருக்கிறவெல்லாம் ஒருத்தவங்க போயிடுவோம். இந்த மோதிர விரலில் பெரிய வரவே வராது. சாமி பிரேமானந்தா வந்து ரிமாண்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்போ நான் தான் இருந்தேன். அப்போது என்ன சாமி உள்ளே வந்த பிறகு எப்படின்னு வரும், திருநீர் வரும், அப்படின்னா குங்கம் வரும், எப்படி இவ்வளோ வேலை கதை? ஐயா நான் மலையாளம் மாந்திரிகம் கற்றுட்டு வந்தேன். சிலோன்டான அவர் நல்லா இருப்பார். வாட்டர் ரிட்டையர் ஆகும்போது எனக்கு வெகுமதியாக கொடுத்தது பாண்டித்துறை. பேர் வந்து பாண்டித்துறை. லைஃப் நம்பர் வந்து 1936. அதுலேயும் போட்டு பெரிய பெரிய குற்றவாளிகள்லேருந்து தீவிரவாதிகள்லேருந்து எல்லாரையுமே நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் மனசை நீங்கள் எப்படி சார் பக்குவப்படுத்திப்பீங்க? ஏன்னா உடற்பயிற்சி இல்லை யோகா அந்த மாதிரி பண்ணி மனசை பண்ணிக்கணும் நம்மளும். ஸோ என்ன பண்ணுவீங்க சார் அதுக்கு? எஸ்பெஷலி இன்க்ளூடிங் அல்லுமா பிஸ்னஸ் டெரரிஸ்ட் எல்லாரையும் ஒன்றா சேர்த்தேன். சிறைவாசின்னு பார்க்க மாட்டேன். நான் கூப்பிடுவேன் எல்லாரையும். சிறைக்குள் வரும்போது எல்லாரும் வந்திருக்காங்க, வரமாட்டானுங்க. நானே நேராக போவேன். நல்லதை கற்றுக்க மாட்டீங்களா? என்ன கதை பேர் தாயாடி இருக்கிறீங்க? வாங்கடான்னு சொல்லி உட்காருங்கடான்னு ஒரு 10-15 பேர் வருவானுங்க. ஜெயிலர் பிளாக்ல இருக்கிறவங்க சும்மா இந்த வேலைக்கு போகலாம் கொண்டு வாங்க. உட்கார வச்சுட்டு நானே கூட உட்காந்துருவேன். சூப்பரன்ட்டு உட்காரன்ட்டு அவங்க வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்லுவேன். சகனவது சகுன புனத்து சகவீரியம் கரவகை தேஜஸ்வினாவதி தமஸ்து மாவித் விசாவகைக்கு ஓம் சாந்தி 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 ஆரம்பித்து விட்ருவேன். ஆரமா இவனுக்கு கண்ணை மூடி யோகா பிரயாணம் செய்வாங்க. ஐயா கண்ணை மண்ணை கத்தித்தாங்க ஐயா அவர் ஒருத்தன். கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போவோம். ஏன்னா அதை நினைக்கிறீங்க, நான் இது நினைங்கடா அப்படின்னு. நீங்கள் தவறு செய்கிறதில்ல, ஏற்புடன் தன்மை இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் நான். எங்கள் அதை வச்சு இப்போ காவலரையும் உட்கார வைக்கும். தவறு செஞ்சால் ஏற்றுக்கணும். இப்போ நான் இதுக்கு போகிறேன், வீட்டிலேருந்து லேட்டாக போகிறேன். வீட்டில் கேட்பானே 2-3வது நேரத்துக்கு வரேன். ஏய் நான் எப்போனா வருவேன், நீ சாப்பாடு போடுன்னு சொல்கிறது அது வேறு வழி. ஆனால் பிரச்சனை இருந்ததுமா நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சமாதானம் பண்ண உடனே உட்காந்து சாப்பாடு போடுவாங்க. எது நல்லது இதெல்லாம் ஓட்டிக்காம நான் அந்த வழியில் தான் போகணும். நான் தான் பெரிய ஆள்னு இருக்கக்கூடாது. என்ன அது மாதிரி ஏற்புடைய தன்மையை வந்து இந்த யோகா இதில் வந்து நிறைய கற்றுக் கொடுத்துருக்கோம். தவறுங்கள் உண்மை சொல்லுவாங்க வந்து ஐயா அதெல்லாம் ஒரு நாள் மறைச்சி வந்த உண்மை இருந்தாங்க ஐயா அப்படின்னு. அது அவங்களுக்கு சொல்லலாம். கூட்டம் வரமாட்டிருக்கு, ஸ்வீட்டு கொண்டு வாங்க மார்னிங் ஹவர்ஸில். பொங்கல் அட்லீஸ்ட் பொங்கல் இது மாதிரி கொண்டு வந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு இதுக்காக வருவாங்க. நிறைய பேர். மதுரையில் இருக்கும்போது நான் வந்து சிறைவாசிகளுக்குன்னு இருதயராஜன் ஒரு ஹோம் நடத்துகிறார். எஸ்பெஷலி சிறைவாசிகள் குழந்தைங்களை மட்டும் அங்கே சேர்த்து வச்சு, ஏன்னா நெக்லெக்டட் இல்லையா பசங்களை வந்து ஸ்கூலில் சேர்த்து கைதி பையன்னு. அபோர்டு நிறுவனம் அது பேர். சூரியகலா இந்த பொண்ணு பேர். அவளுடைய தகப்பனார் வந்து உள்ள ஒரு சண்முகன்னு அவன் வந்து சொன்னான். அந்த மாதிரி பெண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணாங்க ஐயா, நான் போனேங்க. நான் வந்து எலிஜிபிள் கிடையாது, ராபரி டெக்காய்ட்டில் வந்தேன். பரவாயில்ல லீவ்லலாம் விட முடியாது, அதனால் நாங்கள் பார்த்துக்கிறேன்டான்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணி இந்த அபோர்டு நிறுவனன்ட்டு இந்த குழந்தைகள் இல்லத்தை பாதுகாக்கிறார். அவருக்கு மதுரையில் சொல்லி அவருக்கு வேண்டிய அவரும் என்ஜிஓஸ் மூலிமா சாமானங்கள் சீர்வரிசை எல்லாமே கொடுத்து நானே முன்னே செஞ்சேன். அது சூர்யா கூறுகையில் இறக்கப்பட்ட பாவப்பட்டு கலையரசியை திருமணம் செய்து கொள்ளவில்லை, பார்த்தவுடன் பிடித்து போய் என் சம்பளமே போதாது என்ற நிலையில் இருந்தேன். வரதட்சணை எதுவும் வேண்டாம் என மறுத்துவிட்டேன். என் பெற்றோருக்கும் இவரை பிடித்து விட்டது, அதனால் திருமணம் செய்து கொண்டேன். அவனுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட். கைது பண்ணால் நான் கட்டிக்கிறேன். எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கும் இல்லை. 8 பெக்கரோம் ரீஹாபிலிட்டேஷன்னு கலைஞர் ஓப்பன் பண்ணார். தேவகட்சி, பர்கூர், அங்கே திருவண்ணாமலை, செல்லியம்பட்டி ஒரு 8 இடத்துல பண்ணார். மேல்பாக்கம் இங்கெல்லாம் லெப்பர்சி பேஷண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஒன்று இருக்குது. அவங்க வச்சுருக்காங்க. சண்டே பெக்க போயிடுவாங்க, கோயிலுக்கு போயிட்டு வரேன்.
கோயில் தானே வேணும் உனக்குன்ட்டு அங்கே ஒரு அம்மன் கோயில் கட்டி கொடுத்தேன். அதில் நான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருந்தேன். சண்முக சுந்தரம் மிக பணிவுடன் எழுதி கொண்டு பிராமின் அவர். ஐயா, தாங்கள் எங்கள் இல்லத்தில் நிர்வாக அதிகாரியாக பணிபுரிந்த போது பறிப்புனது ஒரு பொற்காலம். அம்மனின் சிலையை வைத்து தினமும் பார்க்கும்போது தங்களின் நினைவை எங்களை உணர்த்துகிறது. தாங்கள் எங்களுக்கு செய்த சேவையை மனதில் நிலைநிறுத்தி வருடா வருடம் அம்மனிடம் விழா கொண்டாடுவோம். இந்த ஓவியன்றது வந்து நூல் எம்ப்ராய்டிங், அதாவது நூல்லே, ஏன்னா வரைகிறது ஈஸி. அந்த நூல்லே வந்து என்னுடைய யூனிஃபார்மை அப்படியே பார்த்துட்டு ரிட்டையர் ஆகும்போது எனக்கு வெகுமதியாக கொடுத்தது பாண்டித்துறை. பேர் வந்து பாண்டித்துறை. லைஃப் நம்பர் வந்து 1936. அதுலேயும் போட்டு சேலம் மத்திய சிறை, ஆயுள் தண்டனை சிறைவாசி. இவருக்கு வந்து முருகானந்தம். அவர் வந்து இந்த காந்திஜி அதாவது நினைவு நாள், அதாவது அவருடைய பிறந்த நாள் காந்தி ஜெயந்தி வந்து சிறைவாசிகள் தினமாக கொண்டாடுறோம். அது அந்த நாளில் வந்து எனக்கு அன்பளிப்பாகும். ரிட்டையர் ஆகும்போது பென்சிலில் பேனாவில் வரைஞ்சிடலாம், ஆனால் நூலில் வரைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சாமி பிரேமானந்தா வந்து ரிமாண்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்போ நான் தான் இருந்தேன். அப்போது என்ன சாமி உள்ளே வந்த பிறகு எப்படின்னு வர திருநீர் வரும், அப்படின்னா குங்கம் வரும், எப்படி இவ்வளோ வேலை கதை? ஐயா, நான் மலையாளம் மாந்திரிகம் கற்றுட்டு வந்தேன். சிலோன்டான அவர் நல்லா இருப்பார், வாட்டர். சரி, வாட் யூ ஃபீல் அபவுட் ப்ரீசன்? ஜெயிலுக்கு வந்த பின் நான் எங்கே சார் சாமி கும்பிட விட்டாங்க வெளியே? என்ன செய்யாத தப்புக்கெல்லாம் என்னை கொண்டாந்து உள்ளே போட்டு மர்டர் கேஸில் இல்லை, தூக்கத்தை 2 லைஃப் சென்டென்ஸ் கொடுத்து கொண்டாந்துட்டாங்க. அப்போ தான் சொன்னேன் நான், இங்கே வந்து தான் சார் சாமியை கும்பிட்றேன் நான், வெளியே எங்கே விட்டாங்க என்ன அப்படின்ட்டு அந்த அவருடைய ஸ்டோரி சொல்லும் போது சொன்னார், நம்ம ஃபாரினர்ஸ் எல்லாம் அந்த யோகா பண்ணும் போது எல்லாம் கூட இருந்தேன்னு ஒரே இது பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் மனுஷன் தானே இல்லையா, அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம மனிதனை மனசை தடுமாறிட்டோம் சார். அந்த இதில் வந்து யாரோ செஞ்சதுக்கு என்ன பிடிச்சி உள்ளே போட்டாங்க. நான் தான் சொன்னேன், கொலை செய்கிறவனு இல்லைன்றான், திருநாளன்றான், கஞ்சா வைக்கிறவனு இல்லைன்றான். அப்போ யார் தான் திருடன் இல்லையா? ஹியூமன் நேச்சர் அது. அதுக்குன்னு ஒரு வைக்கல் இருக்கானே, கொலை செஞ்சுட்டான்னு நான் பார்த்துக்கிறேன். என்னுடைய கிராண்ட் ஃபாதர் சொன்னார், டோன்ட் பிலீவ் 3 P's பொலிட்டீஷியன்ஸ். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்கிறவனு போய் சொல்லி ஓட்டு வாங்குவாங்க. இன்னொரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கொலை செஞ்சுட்டாடா, நான் காப்பேன் வீடு நாள் தானே ஐயா, உள்ளே வந்த பிறகு சொல்லுவோம், கொலை செஞ்சுட்டு உள்ளே வந்துட்டேன், வைக்கல் ஏமாற்றேன். அதுக்கப்புறம் போலீஸு ஐயா கூப்பிட்றேன்னு போய்விடக்கூடாது. என்னது எப்போது ட்ரெஸ் அவுட் பண்ணாத கேஸை புட்டப் கேஸில் போட்டுருவாங்க. திருச்சியில் தான் ஒருத்தன் கோயில் உண்டியல் தேடிக்கிறான், வந்துட்டான். அடுத்த நாள் சூசைட் பண்ணிக்கணும். நாங்கள் போய் பார்க்கும்போது பார்த்தா என்னடான்னா மன உளைச்சலில் போட்டிருக்கான்ட்டு கூடக்கிற சிறைவாசிங்க சொன்னாங்க. ஏண்டானாக்கா ஏற்கனவே செஞ்சது ஒரு கேஸு தான், உண்மையான கேஸு. இப்போ புட்டப் கேஸு. இப்போ தான் கல்யாணமான அதை நம்பி வீட்டில் வந்து என்ன வேறு எல்லாமே இருக்கிறாங்க, எதுக்கு வாருதுன்னு நான் பேசியிருந்துருக்கிறான். அப்போ இவனை செக்ரிகேட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். மறுநாள் காலையில் சூசைட் பண்ணிக்கணும். ஏன்னா எங்களுடைய டியூட்டி வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எந்த நிலையில் மனுஷன் இருக்காருன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியுமா? மனிதன் செத்து போன சுடுகாடு, கெட்டு போன சிறைச்சாலை. என்னுடைய ஸ்லோகனை அதான் இந்த கடைசி என்னுடைய ரிட்டையர்மெண்ட் இதில் ப்ரெஸ் ரிப்போர்ட்லேயே பெருசாக போட்டாங்க. அதுலேயும் சொன்னேன், நான் 2 ஆயுள் தண்டனை கைதி விடுதலை ஆகிறேன்னு. என்ன சார், சிறை தவறுகள் செய்யாமல் என்னது கண்டிப்பாக 37 வருஷம் அதை 2 லைஃப் சென்டென்ஸ் கழிச்சிட்டு அதில் பேப்பரில் போட்டான், 2 ஆயுள் தண்டனை பெற்றவர் சிறை டிஐஜி விடுதலை ஆகிறான்னு போட்டானுங்க பேப்பரில் ஜூனியர். சரி, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க, 18 வயசில் இருக்கவங்க தான் போதை, கூலிப்படை, கொலை பண்ணுறது, இருக்கிற எல்லா விஷயங்களும் பண்ணுறது அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து எவ்வளவோ இதில் வந்து அனுபவப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து வெளியில் வந்து எழுதின கடிதங்களையும் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி க்ரைம் பண்ணுற யங்ஸ்டர்ஸ் அண்ட் நாட் ஓன்லி யங்ஸ்டர்ஸ், இன்னும் மற்றவங்களுக்கும் நீங்கள் என்ன சார் அறிவுரை சொல்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஷிப் எங்கே உருவாகுது? பேரண்ட்ஸுக்கு அடுத்தது எங்கே வராங்க? ஸ்கூல்.
அந்த இடத்துல அந்த ஏஜ் டீனேஜ் குரூப், அந்த ஏஜ் குரூப் ஒரு தடுமாறுற வயசு இல்லைங்களா. பாருங்க, சூசைடு, லவ் இதெல்லாம் வந்து அந்த ஏஜில் தான் அவங்களுக்கு வரும். அதனால தான் சொன்னேன் 50% ஆஃப் பாப்புலேஷன் ஜெயிலில் வருது. 18 இயர்ஸ் அபோவ் இருந்தாலும் கூட அப்போது டார்கெட் 18 வச்சுருந்தான், இப்போது 16 ஆக்க போகிறாங்க. அது பேசியிருக்காங்க. ஏன்னா அட்வான்ஸ் மெச்சூரிட்டி, இப்போல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக மெச்சூரிட்டி ஆகிறதுனால தடமாறுற வயசில் அவனுக்கு என்ன செய்கிறேன்னே தெரியாது. ஜூவனல் ஆக்டில் வந்து என்ன சொல்கிறான், நீ எவ்வளோ பெரிய ஈவன் மர்டர் பண்ணாலும் மேக்ஸிமம் 3 இயர்ஸ் தான் சென்டென்ஸ். அப்போ தில்லாக செய்கிறான். அதுக்கு தகுந்த மாதிரி சட்டம் என்ன பண்ணுது, வலிவு நெளிவு உடையது இல்லைங்களா. நாங்கள் படிக்கும் போது சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, சட்டம் ஒரு இருட்டறி, அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி, ஏழை கண்டால் சட்டம் நிமிர்ந்துன்னு இருக்கும், பணக்காரத்தால இதாண்டா சட்டம் வாதியார், அதுக்கு தாண்டா கண்ணை காட்டி விட்டான் நீதி தேவைதானார். இளங்குற்றவாளிகள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து தடுமாறுற வயசு. அதனால தான் ஜெயிலே என்ன பண்ணாங்க, பாஸ்டல்ஸ் பள்ளின்னு ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. லண்டனில் பாஸ்டல் அந்த பேரை வச்சு பாஸ்டல் பள்ளின்னு 18 இயர்ஸ் டு 23 வயசு அந்த வயசில் இருக்கிற பசங்க செக்ரிகேட் பண்ணி புதுக்கோட்டை பாஸ்டல் பள்ளின்னு அங்கே வச்சு அவங்கள ட்ரைனிங் பண்ணி ஸ்டூடெண்ட் மாதிரி நடத்தி அவங்களுக்கு ஒர்க் ஷாப் அதெல்லாம் இருக்காங்க. அவனுக்கு கற்றுக் கொடுத்து அவனுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக தனியாக வச்சுருந்தாங்க. அது பிரிட்டிஷ் சிஸ்டம் இப்போ எல்லாமே மாறி போச்சு. சரி, இப்போ ஊடகங்கள் அண்ட் மீடியா எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் எந்த விதமான சென்சாரும் கிடையாது. ஸோ எல்லாமே காட்டுறாங்க அவங்க. ஸோ அதை எடுத்துக்கிற ஒரு மனோபாவங்கிறது எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கும்ன்றது இல்லை. அண்ட் போதை பழக்கம் அதுவும் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. லிபரல் லா அண்ட் ஆர்டர் வெரி லீனியன்ட் அக்யூஸ்ட். நான் அதை தவறு செஞ்சுட்டா சீக்கிரம் தப்பிச்சு வர்றது நிறைய லூப் ஹோல்ஸ் நிறைய. தவறு செஞ்சுட்டு உள்ளே வர்றவன் வந்து இந்த கிரிமினல்ஸ் ஆர் இம்ப்ரூவ் த நாலேஜ் இன்சைட் தி பிரிசன். உள்ளே வந்த பிறகு அண்ணன் நீ எப்படி செஞ்ச, நீ ஒரு எக்ஸாம்பிள் நான் கடலூரில் இருந்தேன், என்னடா இப்போ தான்டா ரிலீஸ் ஆகி போனேன், வந்துட்டியாடா என்ன மாங்காய் திட்டு 6 மாதம். கணேசன்றவன் ராபரி பண்ணிட்டு வந்திருக்கேன், சின்ன வயசு, அவனுக்கு 20 வயசு தான் இருக்கும். திரும்பி போக மாட்டேங்கடா அண்ணே, ஐயா ஏமாற்றிட்டாங்க கணேசன், என்னடா அண்ணன் கூட நல்லா சாப்பிட்டுருந்தேன், 6 மாதம் மாங்காய் திட்டு நான் ராபரி கேஸ் பண்ணிட்டு 6 மாதம் தானேடா, 3 கேஸு கன்கரண்ட் வருது, 3 ஒன்றா சேர்த்து போகணுன்ட்டு பேங்க்கில் ராபரி பண்ணிக்கிறான். மேலே இருக்க டம்ளர் வந்தது, எண்ணெய் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, அவன் தப்பிச்சிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் உள்ளவன் நண்பர்கள் நல்ல நண்பர்களுக்கு அதுக்கு மெயினாக ஈல்ட் ஆகிறதுக்கு காரணமே ஏஜ் குரூப். அவன் ஒத்துக்க மாட்டான், மாப்பிள்ளை சாப்பிட்றான்னா தேர்ந்து போச்சு. நல்ல வீடு மனைவி மக்கள் அமைஞ்சால் ஒன்றும் போகணும். என்ன சொல்லுவானுங்கன்னா, சார் அவர் எப்படி நியூட்ரலில் வாழ கற்றுக்க, மேலே இருக்கிறவனை பார்த்து தொம்முன்னு வந்துடக்கூடாது, கீழ்க்கிறவனை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க தான் வாழ்க்கை இல்லையா. நான் என்னுடைய சர்வீஸில் இந்த வீடு கட்டி வச்சுக்கிறேன் தான், வேறு எதுவுமே ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. இதை தாத்தா சம்பாரிச்சது ஒரு 1/2 ஏக்கர் என்ன இருக்கும் வீடு, அதுதான் நிம்மதியாக இருக்கீங்க. நிம்மதி. அதான் ஒரு பையன் ஒரு பொண்ணு 4 பேரம்பேத்திகள். உங்களுக்கு கடைசி வரைக்கும் உறவு முறையில் யார் இருக்கிறது, லைஃப் பார்ட்னர். இப்படி வைங்க கையை நடுவரில் மாட்டுங்க. இது பேரண்ட்ஸ், இப்போ நீங்கள் கூட இருக்கீங்க, பேரண்ட்ஸ் விட்டு வந்துடும். இது எடுங்க லைஃப் பார்ட்னர், ரிலேட்டிவ்ஸ் யார் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் போயிடுவோம். சுண்டு வரல இருந்தோம், சுண்டு வரல நண்பர்கள் ஏதோ இருக்கிற எல்லாம் ஒருத்தவங்க போயிடுவோம். இந்த மோதிர விரலில் பெரிய வரவே வராது, வராது. அதை தான் ரிங் ஃபிங்கர்னு வச்சாங்க, கடைசி உறவு அது. ஸோ அவங்களோட டிஐஜியே இவங்க தான். எவ்வளவோ கிரிமினல்ஸை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவர் டீல் பண்ணது சாதாரணமான கிரிமினல்ஸ் கிடையாது. எப்படி வீட்டுக்கு வருவார், அவருடைய மனநிலைமையை கொஞ்சம் எல்லா கேஸையும் பார்த்துக்கிறேன். வீட்டில் திருட்டு கேஸ் வரும், கொலை கேஸ் வரும், கடத்தல் கேஸ் வரும், ராபரி, தாலி அர்த்தம் எல்லாமே வருவாங்க. எவ்வளவோ கிரிமினல்ஸ் நெக்ஸலைட்ஸ் தீவிரவாதிகளை டீல் பண்ணிட்டு வரும்போது சில நாள் வீட்டுக்கு கூட வரமாட்டார். ஃபோன் பண்ணி சொல்லிடுவார், இப்போ லேட் ஆகுது எனக்கு, இப்போ 2 மணி 1:30க்கெல்லாம் வருவார் சாப்பாடு. அப்படி வர முடியலன்னா ஃபோன் பண்ணி சொல்லிவிடாரு. அவரும் சாப்பிட மாட்டார், அங்கேயே எதுவுமே சாப்பிட மாட்டார். வீட்டிலேருந்தே எதுவும் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாரு. ஊருக்கெல்லாம் போலீஸ், வீட்டில் நீங்கள் குடும்ப தலைவர், அதோட உங்களோட டியூட்டியை முடிச்சுக்கோங்கன்னீங்களா? கேட்டில் இருக்கிறது எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, வீட்டில் இருக்கிறது கேட்டுக்கு போகக்கூடாது. ரோல் காலுக்கு போக சொல்ல பசங்க தூங்கிட்டு இருப்பாங்க. திரும்ப நைட்டுக்கு ரோல் கால் முடித்து லேப்டாப் முடித்து வீட்டுக்கு வர சொல்ல அப்போ தூங்கிடும். கல்யாணம் ஆனதுலேருந்து எனக்கு கல்யாணம் ஆசையில் 250 ரூபாய் தான் சம்பளம். அதுலேருந்து நான் அவரையே கடை வாங்கி விட்டதில்லை, நானும் கடை வாங்கினதில்லை. நாங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம். வந்து கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டோம்.
டிபார்ட்மெண்ட்ல எனக்கு இவ்வளோ கொண்டாந்து கூட அதை கொண்டாந்து கூட அதே நான் கேட்க மாட்டேன். எது வருதோ அதை வச்சு சந்தோஷமாக இருந்துக்க வேண்டியது தான். நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்கள தான் பார்க்க சொல்லாங்கட்டு மேலே இருக்கிறவங்கள பார்க்க வேண்டாம். நீங்க அப்ப இருந்ததுக்கும் இப்ப நீங்க பாக்குற குற்றவாளிகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்காங்க?